இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் தான் செய்ய போகிறோம். இது வந்து ஒரு இனிப்பு பொங்கல். நார்மலாக நம்ம வீட்டிலலாம் என்ன செய்வோம், சக்கரை பாவு பொங்கல்லாம் செய்வோம், இல்லை சுகர் வச்சு கூட நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பொங்கல் செய்வோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா பதநீர். இப்போ வந்து இந்த சீசன் என்னென்னா பதனி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பனை மரத்துலேருந்து எடுக்கிற அந்த பதனியை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பொங்கலை இனிப்பு பொங்கல் நம்ம செய்ய போகிறோம். குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த முக்கனி பதனி பொங்கல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடலாம். முக்கனி பதநீர் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பதநீர் 2 கப், சிறிதாக நறுக்கிய மாம்பழம் 1, பலாப்பழம் சுளை 4, சிறிதாக நறுக்கிய வாழைப்பழம் 1, ஊற வைத்த பச்சரிசி 1 கப், ஊற வைத்த பாசிப்பருப்பு 1 கப், நாட்டு சர்க்கரை 1 கப், பட்டை சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, வறுத்த முந்திரி பருப்பு 10, வறுத்த உலர் திராட்சை சிறிதளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. முக்கனி பதனி பொங்கல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முக்கனி அப்படின்னா என்னென்னா 3 கனிகள். எதெல்லாம்னா மா, பலா, வாழை. இதை வச்சு தான் பொங்கல் செய்ய போகிறோம். ஆனால் அந்த அரிசியும் அதாவது பாசி பருப்பும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பதனியை வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யலாங்கிறத முதல்ல நான் வந்து இங்கே ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் விட்டுடலாம். நம்ம நெய் மெல்ட் ஆன உடனே ஏலக்காய், பட்டை, அதோட ஊற வச்ச பச்சரிசி, ஊற வச்ச பச்சரிசியை சேர்த்தாச்சு. இதோட ஊற வச்ச பாசி பருப்பையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் என்ன செய்கிறேன்னா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பதனி வச்சுருக்கேன். இந்த பதனியை வந்து இதில் அப்படியே ஊற்றிடலாம். நம்ம வந்து தண்ணி வச்சு வேக வைக்காமல் பதனியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வேக வச்சிடலாம். அதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் தண்ணி, இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை அப்படியே ஒரு 5லேருந்து 6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சைடில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் வந்து நல்லா சூடாகணும். இப்போ அந்த பேன் வந்து சூடாயிருச்சு. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிறிதாக நறுக்கின மாம்பழம், பலாப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் வாழைப்பழம், அதையும் இதில் சேர்த்துருங்க. இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே லைட்டாக லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மா, பலா, வாழை வந்து லைட்டாக லோ ஃப்ளேமில் குக் பண்ணியாச்சு. இதில் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டுடலாம். அப்படியே ரொம்ப ஜென்டிலாக என்ன செய்யணும்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து அந்த பனானா, அந்த பலா, மாம்பழம் இதில் வந்து என்னென்னா அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய இந்த மா, பலா, வாழை இது வந்து நல்லா கேரமல் பண்ணி என்ன செஞ்சிட்டோன்னா
இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். நார்மலாக வந்து வீட்டில் நம்ம வந்து பொங்கல் செய்யும்போது என்னென்னா தண்ணியிலையோ இல்லை வந்து இந்த தேங்காய் பாலெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த அரிசியும் பருப்பையும் வந்து வேக வைப்பாங்க. இங்கே வந்து பதனியில் வந்து வேக வைக்கும் போது அது வந்து வேறு லெவலான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. என்ன செய்யலாம்னா நம்ம எடுத்து அப்படியே மாற்றிடலாம். பார்த்தாலே தெரியும் இந்த பொங்கல் வந்து நீங்கள் பாருங்கள் நல்லா குக்காய் வந்துகிட்ருக்கு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் வெல்லத்தை இதில் அப்படியே சேர்த்துலாம். வந்து ரொம்ப வெல்லம் சேர்க்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பதனியில் தான் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா குக் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம என்ன செய்யலாம்னா அந்த வெல்லத்தை சேர்க்கலாம். இப்போது இது என்ன ஆகணும்னா ஒரு 2-3 நிமிஷம் அது வந்து நல்லா அப்படியே அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய இந்த முக்கணி பதனி பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் என்னென்னா இது கொதிக்கும் போது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கும். நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நல்லா நார்மல் வந்து பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது நம்ம வச்சுருக்கிற இந்த முக்கணி இருக்கு இல்லையா, மா பலா வாழை கேரமெல்லாம் இதில் அப்படியே சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரே லைட்டாக ஒரு கிண்டிட்டு இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாம் வறுத்தது. இப்போது நம்ம கடைசியில் என்ன பண்ண போகிறோம்னா ஜாதிக்காய் அதோடைய பொடியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஜாதிக்காய் பொடி சேர்க்கும் போது என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு மனம் வரும். அதனால் நீங்கள் வீட்டில் வந்து இந்த பொங்கல் எதாவது செஞ்சிங்கன்னா என்ன செய்யுங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த பொங்கல் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இப்போது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கடைசியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். என்ன செய்யலாம்னா எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். முக்கணி பதிநீர் பொங்கல் செய்முறை. முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அது சூடானதுக்கு பிறகு நெய் விட்டுடலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு ஏலக்காய், பட்டை, ஊற வச்ச பச்சரிசி, ஊற வச்ச பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு பிறகு பதினியை விட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து குக்கரோட மூடியை போட்டுட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது குக் ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன் சூடானதுக்கு பிறகு நெய் விட்டுடலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு அதில் முக்கணியான மா பலா வாழை இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துகிட்டு அதோட நம்ம வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுருங்க. அது நல்லா கேரமல் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே அதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அந்த 5 விசில் விட்டோடனே அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுங்க. இப்போ தேவைப்பட்டால் நம்மளுடைய நாட்டு சர்க்கரையும் அதில் சேர்த்து கிளறிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த கேரமல் முக்கணி அதில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருங்க. இப்போது அது நல்லா கொதித்து வர்ற அதே நேரத்தில் கடைசியில் வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த உலர் திராட்சையும் சேர்த்து தேவைப்பட்ட கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான முக்கணி பதிநீர் பொங்கல் தயார். இப்போது நம்மளுடைய இந்த முக்கணி பதினி பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பதினி நிறைய ஊற்றும் போது சுகர் லெவலை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இப்போ நாட்டு சக்கரை இதை ஆட் பண்ணிங்கன்னா அதை கம்மியாக ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு என்ன வேணுமோ எக்ஸ்ட்ரா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்த அந்த பச்சைப்பயிறு கொத்துக்கறி
தொக்கு இருக்கு இல்லையா, அதையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் அ see you, bye bye. இது என்னோட NS சமையலோ. see you, bye.